என்ன மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா பெங்களூர் நைஸ் ரோடு டோல் தாண்டி இருக்கோம். எங்கே போக போகிறோன்னா எங்கேயும் போக போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு vlog அப்லோட் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு இதுக்காக தான் வந்தேன். இந்த பெங்களூர் நைஸ் ரோடோட என்ட்ரன்ஸு இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி. யோசிக்கலாம் நீங்கள், என்னடா இது சேனல் நேமே புதுசாக இருக்கேன்னு நினைக்கலாம். எல்லோரும் ஏதேதோ நேம் வச்சுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ போட்டிருப்பாங்க. அவங்களோட எல்லோரும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகன்னு சொல்ல முடியாது, அவங்களோட ஃபேஷனுக்காக வீடியோஸ் போட்டிருப்பாங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. நான் உங்கள் பேர்லேயே சேனல் ஆரம்பித்து உங்கள் எல்லாத்தையும் இந்த சேனலுக்கு வியூவர்ஸாக ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜஸ்ட்டு 4 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. அதில் 3 நான் பண்ணது, ஒருத்தர் தான் அது யாருன்னு தெரில. ப்ளீஸ் அந்த 4வது சப்ஸ்கிரைபர் பண்ணவர் மட்டும் கொஞ்சம் கமெண்டில் உங்கள் நேம் சொல்லுங்களேன். யாருன்னு தெரியாத ஒரு ஆள், யாருன்னு தெரில. ஓகே, இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபஸ்ட் வீடியோ என்னோடய மோட்டோ விலாகிங் செட்டப்பில். ஏன்னா நான் போட்டதே இதுதான் ஃபஸ்ட் வீடியோ, அதனால நீங்கள் பார்க்குறதும் இதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ தட் இரிட்டேட் ஆகிற மாதிரி அப்பப்போ காமெடி வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விலாகிங்கிறனால எனக்கு என்ன பேசுகிறதுன்னுட்டு கரெக்டாக தெரில. போக போக ஒவ்வொரு விலாகாக வரும்போது பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஃப்ளோ வந்துடும். ஏன்னா ஒவ்வொன்றையும் வந்துட்டு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி 2 டைம் வீடியோ எடுத்தேன், பட் ஒரு ஃப்ளோ இல்லாமலே போச்சு. புதுசாக ஆரம்பித்து அப்படியே ஃப்ளோ இல்லாமல் ஒரு மாதிரியாக போச்சு. என்னோடய விலாகிங் செட்டப்லாம் கொஞ்சம் என்ன அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் நாய்ஸ்லாம் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எடிட்டிங்கில் எவ்வளோ தூரம் நாய்ஸை க்ளியர் பண்ண முடியுமோ பண்ணி அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா ஃபுல்லாக மோட்டோ விலாக், தென் பைக் ரிவ்யூஸ், அப்புறம் சம் அக்சரிஸு, அப்புறம் சில பல லைஃப் ஸ்டைல்ஸ் வீடியோஸும் தான் இருக்க போகுது. சம்டைம்ஸ் என்னுடைய லைஃப் ஸ்ட்ரகிள்ஸையும் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போனால் யாருக்குமே 100% ஒரே ஒருத்தரை தவிர வேறு யாருக்குமே என்னை பற்றி 100% தெரியாது. ஆனால் இந்த சேனல் இருக்க எல்லாத்துக்கும் என்னை பற்றின 100% தெரியணும்னு ஆசைப்பட்றேன். நான் என்னவாக இருக்கிறனோ அதை அப்படியே இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்துன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்னால தான் என்னோடய ஃபர்தர் வீடியோஸோட ரீச் அண்ட் அதோட கோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுது. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா பெங்களூர் தான். நேட்டிவ் எல்லாம் நம்ம நாடு தமிழ்நாட்டில் தான். ஆமாம், நேட்டிவ் எல்லாமே தமிழ்நாடு, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில். இப்போ பெங்களூர் வந்து ஒரு 3 months தான் ஆகுது. எப்படி சொல்கிறது, 5 days ஒர்க்கு 2 days லீவு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு.
லைஃப்பில் ஏதாவது ஒன்று நம்மளுக்காக பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் இந்த மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி. நம்ம ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலாக ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு தான் இந்த நேமே வச்சேன். ஃபஸ்ட் கோல் நம்ம 1 இயருக்குள்ளே 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும். அதுதான் என்னோடய மெயின் கோலாக இருக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற உழைப்பை நான் போடுறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூடியூப் என்னோடய வீடியோஸை நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். அது சீக்கிரமாகவே மில்லியன் சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். மேக்ஸிமம் வீக்லி ஒரு வீடியோவாச்சும் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. கண்டிப்பாக முடியும். என்கிட்ட எந்த ஒரு செட்டப்புமே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் எல்லா செட்டப்பும் பண்ணியிருக்கேன். எடிட்டிங்கும் மொபைலில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. நம்ம மிடில் கிளாஸ்க்கே இருக்கிற உரித்தான சில பல கமிட்மெண்ட்ஸ். ஸோ தட் இந்த சேனல் என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த சேனலோட க்ரோத்தை பொறுத்து என்னோடய வீடியோ குவாலிட்டிஸ் அண்ட் வீடியோவோட இந்த நம்ம சேனலுக்கு உண்டான அப்கிரேட்ஸ் ஒவ்வொன்றா நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த சேனலில் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். ஒரு கோவிட் டைம்லேயே நான் ஒரு சேனல் ஆரம்பித்தேன். மோட்டோ விலாகிங் தான். அப்போது ஆக்ஷன் கேமராலாம் வந்துட்டு OLXல பை பண்ணி அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணேன். ஒரு 3 months ரன் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த சேனலில். அந்த சேனல் பேர் சொல்ல விரும்பலை. அந்த சேனல் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நான் யாருன்னு. கண்டிப்பாக என்றைக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி வருதோ பழைய சேனலோட நேமும் சொல்ல போகிறேன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட். இந்த டார்கெட்டை நோக்கி நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எல்லோரும் அதுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபர்தராக சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நிறைய கற்றுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ இதை நிறைய பேர்கிட்ட யூடியூப் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் லைக் பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கையில் அடுத்த வீடியோவுக்கு உண்டான கண்டென்ட்டையும் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. வீக்லி ஒரு வீடியோ 100% வந்துடும். நெக்ஸ்ட் வீக் நம்ம எங்கே போக போகிறோன்னா பன்னீர்கட்டா ரோடு போய் என்ன பண்ண போகிறேன்னு கேட்காதீங்க. நம்ம பன்னீர்கட்டா நேஷ்னல் பார்க்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ அங்கேருந்து வரப்போகுது. நீங்கள் பன்னீர்கட்டாவில் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அங்கே ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை அங்கே யாராவதுக்கிட்ட ஏதாச்சும் கன்வே பண்ணணுங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 100% அந்த டாஸ்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஜஸ்ட்டு மோட்டோ விலாக் மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம போட போகிற நெக்ஸ்ட்டு விலாக் எங்கே இருக்க போகுது, எப்போ இருக்க போகுதுங்கிறத இந்த ப்ரீவியஸ் விலாக்லேயே நான் சொல்லிடுவேன். நான் போகிற ஏரியாவிலையோ அந்த போகிற வழியிலையோ ஏதாவது ஒரு டாஸ்க் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதையும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு மோட்டோ விலாகிங்காக இல்லாமல் ஒரு லைஃப் ஸ்டைல் விலாகாகவும் பண்ணலான்னு இருக்கேன். இந்த முயற்சிக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்பி தான் போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும், அது தெரியும். பட் ஆடியோ குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குன்னு தெரில. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்தர் வீடியோஸ்லாம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எல்லாத்தையுமே சால்வ் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு 100% ப்யூரான ஒரு குவாலிட்டியான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஹோப் யூ கைஸ். ஃபுல் ட்ராவல் செட்டப்போட ஒரு ஹிமாலயன் பறந்துட்டுருக்காரு. நிஜமாலுமே இந்த ட்ராவல் லைஃப்பில், பைக்கிங் லைஃப்பில் என்ன இருக்குதுன்னு தெரில. நிறைய பேர் நானும் சேனல் ஆரம்பிக்கிறேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நிறைய மோட்டோ விலாக் சேனல் ஆரம்பிச்சிருச்சு. அதில் எல்லோரும் சர்வை பண்ணாங்களான்னு பார்த்தா 80% சர்வை ஆகியிருக்காங்க. தெரியாது, நம்ம எக்ஸிட் ஆக வேண்டிய இடம் வந்துடுச்சு.
எல்லாருமே சர்வை பண்ணியிருக்காங்களான்னா 100% தெரியாது. ஏன்னா அந்த சேனலில் என்ன இருக்குது, அது இன்னொன்று என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் அந்த ஃபெயிலியர் காரணத்தை நான் நினைக்கிறேன். எனக்கு என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 6 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் பைக்கில், ட்ரெயினில். இவ்வளோதான். ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு 30 rupees. ஐயா ஸ்கேன் பண்ணிட்டு தான் விடுவார். தேங்க்யூ. நம்ம இனி பெங்களூர் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பன்னீர்கட்டா ரோட். நான் இங்கே தான், இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான். பட் நீ ஃபர்தராக வரப்போகிற ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரோட்ஸாக இருக்கும், செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இதுதான் பன்னீர்கட்டா ரோட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த டோல் தான். பைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கேருந்து ஒசூர் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டிராஃபிக் இல்லாமல் போயிடலாம். ஜஸ்ட்டு 5 to 10 minutesல ஒசூர் ரோடு ரீச் பண்ணிடலாம். எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 1ல் ரீச் பண்ணலாம். பட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கிட்டத்தட்ட 1/2 hourக்கு மேலே டைம் இருக்கும். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோவை இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே நம்ம ரைடு வந்து பன்னீர்கட்டா நேஷ்னல் பார்க் போகிற மாதிரி பிளான் இருக்குது. உங்களுக்கு அங்கே எதுவும் டாஸ்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாகவே 1 million சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறோம். நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை நோக்கி ஓடுறோம். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ கைஸ்.